ஹலோ गाइस நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். நீ நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஃபார்மிங் இன் அனதர் வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய சீசன் 2 எபிசோட் 4 தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு வந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சாப்பிடாங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். பிடிச்சவங்க எல்லாருமே தொடர்ச்சியாக பாருங்கள். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி போட்டு 3 எபிசோட் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. அப்போ தான் இந்த கதை புரியும். சரி வாங்க நம்ம கதை கொள்ள போகலாமா. ஹீரோ பார்த்தா தன்னுடைய ஃபார்மிங் வேலையை பார்த்துட்டு இருக்கான். அவன் போன எபிசோட்லயே ஒரு ஃபெஸ்டிவலை வந்து அறிமுகப்படுத்திருக்கேன். அதில் வைக்கக்கூடிய காம்படிஷன் என்னவா இருக்கும்னு பார்த்தா மார்ஷல் ஆர்ட் தான். ஸோ அந்த காம்படிஷனுக்காக அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அதெல்லாம் கவனிக்கிறான். பரவாயில்ல, அடுத்து வரக்கூடிய அந்த காம்படிஷனுக்காக இவ்வளோ மும்முரமா எல்லாரும் பண்றாங்களேப்பா. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய அந்த லேடிஸ் கூட ஒரு பக்கம் விட்டு பயிற்சி பண்றாங்க. அதில் சில பேர் சோர்ந்து பார்க்க அந்த டைம் நம்ம குரோமியும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம டிமோனிக் கிங்டத்துல இருந்து வந்துட்டு இருக்கோம், நமக்கு டயர்டுன்றது ஒன்று தெரியக்கூடாது, வா போவோம், இதை வந்துட்டு கத்தாதீங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்கள பார்த்து ரொம்ப கஷ்டமா உழைக்கிறாங்களே, அதுவும் உண்மைதான். ஏன்னா அவங்க வந்திருக்க கிண்டத்துல இருந்து அவங்களுடைய நோபிலிட்டியை இந்த இடத்துலயும் மானம் போகாம காப்பாத்துறதுக்காக போராடுறாங்க. வேற எதுவும் இல்ல. சரி, எனக்கு ஒரு டவுட், இவங்க கூட அந்த போட்டியில கலந்துக்க போறாங்க. ஆமா, மார்ஷல் ஆர்ட் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக தான் இவங்க ட்ரைனிங்கே பண்றாங்க. ஆனா இவங்க டவுன் ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்களாச்சு, இவங்களுக்கு எப்படி சண்டெல்லாம் தெரியும்? அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாருமே கேர்ள்ஸ், இவங்களுக்கு தான் ஃபைட் பண்ணவே தெரியாது. நீங்க சொல்ற போல டிமோனிக் கிண்டத்துல இருந்து நாங்க வந்திருக்கலாம், லேடிஸா இருக்கலாம், பட் இருந்தாலும் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கின பிறகு நீங்க யோசிப்பீங்க. சோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க எங்க பெஸ்ட் கொடுத்து அந்த காம்படிஷன் பண்றோமே. ஓ அப்படியா? அந்த டைம் பார்த்த குரோமியும் என்னடி பண்ணிட்டு இருக்க, ட்ரைனிங்ல கலந்துக்கோ. ஆஹா, கண்டுபிடிச்சாங்க. சரி நான் போயிட்டு வர மேயர். இன்னொரு பக்கம் பார்த்தா இவனுங்களும் இன்னொரு பக்கம் ட்ரைனிங் பண்றானுங்க. டம்மி உமன்ஸ்ல இருக்கிற பசங்க ஒரு சில பேர் பயிற்சி பண்ணாலும் அவங்க ரொம்ப சோம்பேறியா இருக்கானுங்க, சரியா கூட பண்ண மாட்டானுங்க. ஹீரோ அந்த இடத்துல இருக்க எல்லாரையும் கவனிக்கிறான். எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல அந்த காம்படிஷன்ல அவங்களுடைய பெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளவு போராடுறாங்க. பக்கத்திலே பார்த்தா அந்த டார்க் எல்ஸ் கூட இன்னொரு பக்கம் பயிற்சி பண்றாங்க. அப்புறம் நம்ம பெரிய அக்கா டிராகனும் நானும் ட்ரைனிங் பண்ணலான்னு இருக்கேன். ஏன் நீ பண்ண போற? என்ன பேசிட்டு இருக்க? நான் அந்த காம்படிஷன்ல கலந்துக்கணும். ஆனா ட்ரைனிங் பண்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நான் என்னுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த் பயன்படுத்தினா இந்த இடத்துல இருக்க ஒண்ணுமே இருக்காது. அதனால அதை கண்ட்ரோலை வெளிப்படுத்துறதுக்காக ட்ரைனிங் பண்ணணும். ஆமா, அதுவும் உண்மைதான். இவ முழு ஸ்ட்ரென்த் அந்த காம்படிஷன் அப்போ பயன்படுத்தினா காட்டியே அழிச்சிருவா. ஹீரோ உடனே ஆக்சுவலி உனக்கு அதை விட உன்னோட சிறப்பான வேலை இருக்கு. இந்த ஈவெண்ட்ல ரெஃப்ரி தேவைப்படுறாங்க. அவங்க எந்த விதமான மார்ஷல் ஆர்ட்டும் அந்த இடத்துல போட தேவையே இல்லை. அதனால அந்த ஒரு வேலைக்கு நீ கரெக்டா இருப்ப. அது போர் அடிக்குதுப்பா கேட்கவே. ஆனாலும் அந்த இடத்துல சண்டை போறவங்க தடுக்கிறதுக்காக ரெஃப்ரிக்கு சக்தி வேணும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த இடத்துல யாருமே கிடையாது. அதனால நீ இரு. ஓ அப்படியா? நான் அப்போ எவ்வளவு பலசாலியா? மேயர், நானும் வீட்டுக்கு போயிட்டு ட்ரைனிங் பண்ணிட்டு வரட்டுமான்னு சொல்லிட்டு இவ கேட்க, அட கடவுளை, இதுங்க ரெண்டும் சண்டை போடுச்சுன்னா அவ்வளவுதான், இருக்கிற மொட்டை இடத்தையும் நாசம் பண்ணிடுங்க. ஹீரோ சுபாஸ்ட், நீங்க 2 பேரும் தான் இதுக்கப்புறம் ரெஃப்ரியா இருக்க போறீங்க. ஏன்னா ரெஃப்ரிக்கான ஸ்கில் எல்லாமே உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கு. சக்தி வாய்ந்த ஆட்கள் இந்த கிராமத்திலேயே நீங்க தான். அப்படியா? நல்ல விஷயம். சரி ஓகே, தொடர்ச்சி அவங்க வேலையை பண்ணுங்கப்பா, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதீங்கப்பா. அந்த டைமாவ ஏன் மேயர், நாங்க அப்போ சண்டை போடணும்னு ஆசைப்பட்ட என்ன பண்றது? அதுவும் ரைட்டு தான். சரி பேசாம கவலையப்படாதீங்க, ரெஃப்ரிஸுக்கு அந்த இடத்துல கடைசியா உங்களுக்கான ஒரு மார்க் பேட்டில் நடத்துருவோம். நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தோம் ஒரு பக்கம் நம்ம ஏஞ்சல் லேடி வந்து எதுக்கு கேவலமா சிரிக்கிறேன்? இல்ல, வரக்கூடிய காம்படிஷன்ல மூஞ்சில ஒரு பஞ்சு கொடுக்கணும், அதுக்குதான். நட்டியா சொன்னது புரிஞ்சுதா? லுலுஷி, நானும் அதே மாதிரி தான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், விட மாட்டேன் இந்த காம்படிஷன்ல. அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அதுங்களுக்குள்ள போட்டி வருது. இதுல கடுப்பாவதுங்க ஒண்ணுத்து மாத்தி ஒண்ணுத்துங்க. என்னதான் இவங்க 2 பேரும் நண்பர்களா இருந்தாலும் ரொம்ப மோசமான ஆளுங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு ஆஹா, இவங்க 2 பேரும் சண்டை எப்படி இருக்க போதோ. அதுக்கப்புறம் லுலுஷியோடைய தங்கச்சிக்காரியை பார்த்து ஹீரோவும் ஷாக்கா வரான். உடனே அவன் என்னடானா ஹீரோவுடைய பையனை பார்த்துக்கின்னு நம்ம எந்த விதமான சண்டைக்கும் போத்தாவலப்பா, என்ன நீ அந்த காம்படிஷன்ல கலந்துக்கலையா மாதிரி ஹீரோ கேட்க. ஆமா, நான் ஜஸ்ட் அந்த இடத்துல அடிபட்டவங்க எல்லாருக்குமே ஹீல் பண்ண போறேன், அவ்வளவுதான். ஹீல் பண்ற பேர்ல போஷனை தூக்கி போட்டு எல்லாரும் இடத்தையும் வெடிக்க வைக்க போறடி. கவலைப்படாத, இந்த முறை அந்த மாதிரிலாம் நடக்காது, எல்லாருக்கும் ஹீல் கரெக்டா பண்ணிடுவேன். ஹீரோவும் அதுக்கப்புறம் ஒத்துக்க. அப்புறம் அந்த காம்படிஷன்ல நடக்கக்கூடிய இடத்துல பண்ண வேண்டிய ஏற்பாடுகள், அது கூடவே அந்த காம்படிஷன்ல கலந்துக்கக்கூடிய போட்டியாளர்களுக்கு என்னென்ன அறிவிப்பு, அப்புறம் அந்த போட்டியை நடத்தும் போது வந்து கெஸ்டா வருவாங்கல்ல, அவங்க யார் யாருக்கு இன்விடேஷன் கொடுத்து அவங்களுக்கு என்ன ஒரு வசதியை பண்ணணும் அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து ஹீரோ அந்த இடத்துல இருக்க முக்கியமான 2 பேர்கிட்ட படிக்கிறான். அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவலும் வருது. ஹீரோவும் ரொம்ப காலங்கள் கழிச்சு இப்பதான் திருவிழாவே நான் பாக்குறேன் ஊர்ல. அந்த ஃபெஸ்டிவலும் பார்த்தா ரொம்ப சூப்பரா இருக்கு. நிறைய கடைகள் வச்சிருக்காங்க, எல்லா கிராமத்தை சேர்ந்தவங்களும் வந்து கலந்துட்டு இருக்காங்க, நிறைய சேல்ஸும் ஆகுது, எல்லாரும் என்ஜாயும் பண்றாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா போகுது. அப்புறம் இதே சமயத்துல அந்த பேட்டில் நடக்கக்கூடிய இடத்தை காமிக்க, அப்புறம் அந்த இடத்துக்கு பார்த்து கெஸ்டா வந்தவங்களை அறிமுகப்படுத்துறாங்க. நான் தான் டீமன் லார்டோட டாக்டர் யூரி, என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க, ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம். அப்புறம் இவர் தான் என்னுடைய அப்பா டீமன் லார்ட். என் பேர் தான் கால் கிரார்டோ, டிமோனிக் கிங்டம் ஆஃப் கால் கிரார்டோ டீமன் லார்ட். நான் தான் ஹீரோ யோசிக்கிறான். டீமன் லார்ட் இருந்தா நான் என்னத்துக்கு என்ன பண்ணிருக்கணும், சரியான வரவேற்பு கொடுத்துருக்கணும். அந்த டைம் தான் அவங்க பொண்ணு, அப்பா இந்த மாதிரிலாம் ஃபார்மாலிட்டியோட பேசாதீங்க, அவர் பாருங்க கொஞ்சம் பதட்டம் ஆகுறாரு, கொஞ்சம் ஃபார்மாலிட்டிலாம் இல்லாம கேஷுவலா ஜாலியா பேசுங்க. நீ சொல்றது சரிதாமா. அந்த டைம் பார்த்தா நான் தான் யூரியோட அப்பா, உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷம் மேயர், நீங்க ரொம்பவும் கலைச்சு போயிருப்பீங்க, வந்து ரெஸ்ட் எடுங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த போட்டி எல்லாமே எந்த விதமான தப்பும் நடக்காம ஒழுங்கா நடக்கணும். ஹீரோ யோசிக்கிறான். பரவாயில்ல, மொரட்டுத்தனமா பேசினவர் கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டா பேசுறாருப்பா. ஆனா முக்கியமான விஷயம், இவருக்குள்ள இருக்கிற அந்த சக்திகள் எவ்வளவு அதிகமா இருக்கும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அப்பதான் வந்து எஸ்கியூஸ் மீ, எங்க மேயர் யாருப்பா? அப்பதான் பார்த்து ஹீரோவும், நான்
நான் தான் அது, நீங்க யாருப்பா? அப்ப பார்த்தா அவ இவர் என் அப்பா. அப்புறம் பக்கத்துல நிக்கிற அவ வந்து இவர் என்னுடைய தாத்தா. அப்ப அத்தை முறை தான் அவ. ஹீரோவை யோசிக்கிறான், அட கடவுளே, இதுக்கு முன்னாடி இருந்த டிராகன் எம்பரர் இவர் தானா? தலைவர் என்ன இப்படிங்கிறாரு? அதெல்லாம் அப்போ தம்பி, அந்த டைட்டில்லாம் இப்ப எல்லாம் கிடையாது. நீ என்ன தோசைன்னே கூப்பிடு. சார் தோசை, சரி ஓகே, நீங்க வந்தது ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டு இருக்கிற சமயத்துல அந்த டீமன் லார்டோடைய பொண்ணு யூரி வந்து, அப்பா அங்க பாத்தீங்களா, அவர் தான் லெஜெண்டரி டிராகனா, சிம்பிளா கலர்ல தோசை அவர் பேரும். அதை பத்தில என்கிட்ட ஏதோ கேட்காதமா, வேற எதுவும் என்னால சொல்ல முடியாது. ஏன்பா உனக்கும் அவருக்கு எதனா முன்னாள் தகராறு இருக்குதா? அதெல்லாம் எப்பயோ நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோவும் அவங்க ரெண்டு பேருக்குமே அறிமுகப்படுத்தி வைக்கிறான், இவர் தான் டீமன் லார்டு, இவர் தான் டிராகன் எம்பரர்னு. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் தன்னங்களை அறிமுகப்படுத்திக்க அவர் கேட்கிறாரு, உன பக்கம் நீங்க தான் டிமோனிக் கிண்டத்துடைய டீமன் லார்டா? ஆமா. அதுக்கப்புறம் போட்டிகள் எல்லாமே ஆரம்பிக்கிறதுக்காக தயாரா இருக்கு. கெஸ்டா வந்தவங்க எல்லாருமே சூப்பரான ஸ்பாட்ல உட்கார வச்சிட்டாங்க. டீமன் லார்டு உன பக்கம் உற்சாகமா வராரு. பா எல்லாரும் உற்சாகமா இருக்காங்க, நல்ல விஷயம். ஹீரோவுடைய ஒய்ஃபும் நம்மளுடைய வில்லேஜ்லயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு பெரிய ஈவெண்ட் நடத்துதான். சரியா சொன்னேன். சரி ஓகே, அதன் அடிப்படையில் நீங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோவும் எல்லாரையும் கவனமா கேட்டுக்கோங்க, எனக்கு பெரிய ஸ்பெஷல் ஈவெண்ட் நடக்குது, இந்த ஃபெஸ்டிவல்ல எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி கலந்தக்கூடிய போட்டியாளர்கள் எல்லாருமே வந்து ரூல்ஸ் படி விளையாடுங்க, எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாதீங்க. அப்புறம் பார்த்தா கலந்தக்கூடிய ஆட்கள் எல்லாருமே தயாரா இருக்காங்க. இது 1-on-1 பேட்டில். இந்த டோர்னமெண்டோட ரூல்ஸ் என்னன்னா, இந்த 1-on-1ல உங்களுடைய ஆப்போனன்ட் நீங்க தோக்கடிக்கணும்னா ஒண்ணு அவங்கள அந்த ரவுண்ட்ல இருந்து கீழே தள்ளி விடணும். அவங்க அந்த எல்லையை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா உங்களுடைய ஆப்போனன்ட் தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அவங்க தலையில கட்டி இருக்கிற ஏர் பேண்ட் வந்து நீங்க ஏதாவது ஒரு வெப்பனை வச்சு அட்டாக் பண்ணி அதை அவங்க தலையை விட்டு கீழே இறக்கிட்டீங்கன்னா நீங்க அந்த மேட்ச்ல ஜெயிச்சதா அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தா ஃபர்ஸ்ட் ரவுண்டே அந்த கிளரிக், ரோஸ்லியன்ட் அண்ட் பீச் உமனா இருக்கக்கூடிய நம்ம மேமும் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் சண்டை. இவன் அப்போ ரெஃப்ரி வேலையை சூப்பரா பார்க்க அந்த சண்டையும் ஆரம்பிக்க அந்த சண்டை ரொம்பவும் நல்லா தான் இருக்கும். ஆனா நார்மலான பீப்புள்ஸ் இவங்களாம் ஹீரோவும் பரவாயில்லையே, ரியல் ஃபைட் அங்க ஆரம்பிச்சிருச்சு, பார்க்கவே சூப்பரா இருக்குது. ஆனா நான் நினைச்சது என்னடா, சண்டை ஆரம்பிச்ச உடனே இவங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிக்கினே சண்டை போடுவாங்க, ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் எது காயப்படுத்துறோம்னு. பரவாயில்ல, ரொம்ப தீவிரமா இருக்காங்க ஜெயிச்சாங்கன்னு. அப்புறம் மாமா பார்த்தா பறந்து அடிக்கிறாங்க. ஆனா இவன் ஒரு பக்கம் போட்டு அடிச்சு விட்டுருவா பாருங்க. அதுல பார்த்தா மாமாவுடைய ஏர் பேண்ட் கீழே வந்துருச்சு. ஆனா கடவுளையும் துண்டு போச்சு, ஜெயிச்சது ரோசலியன். உடனே பார்த்தா அவளும் நான் ஜெயிச்சுட்டேன், இருந்தாலும் எனக்கு ஒரு ஹீலர் வேணும்ப்பா, என்னால முடியல, வயிறு கலக்குது. ஹீலர் அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு ஹீல் பண்ணிட்டு இருக்க காமெடியாச்சு அந்த இடம். ஜெயிச்சிருந்தாலும் அவளுக்கு வயிற்றால போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வரக்கூடிய ரவுண்ட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப திறமையா சண்டை போடுறாங்க. இதுல குவாலிஃபை ஆகுற ஒவ்வொருத்தரும் தான் செமிஃபைனலுக்கு போவாங்க. அந்த சண்டையில ரொம்ப தீவிரமா இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம திராவஸ் பார்த்தா உன பக்கம் ரொம்ப நல்லவரா இருக்காரு, பரவாயில்ல ஸ்மூத்தாவே எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு, ரொம்ப நல்லவரா இருக்காரு. ஆமா அவங்களுக்கு இயற்கையாவே நிறைய சக்தி இருக்கு போல உடம்புல. அதுக்கப்புறம் பார்த்தா இவ கிராவல்டு, நான் உன்ன சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வேகமா போய் அட்டாக் பண்ண அவளுடைய ஆப்போனன்ட் எதுவுமே பண்ண முடிப்பா. ஆனா இவ ஒரு பக்கம் பார்த்தா அந்த எல்லையும் தாண்டி கீழே போயிடுவா. உடனே ரெஃப்ரியோ நீங்க டிஸ்குவாலிஃபை பண்றீங்க, இல்ல ஜெயிச்சது ரோஜோ, இது கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாது. ஏன் இப்படி? ஏன்னா நீங்க எல்லையை விட்டு வெளியே போயிட்டீங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சண்டெல்லாம் காமெடியா தான் இருக்கும், சீரியஸாவே போவாது. அதுக்கப்புறம் நம்ம குரோமிக்கும் அந்த பீஸ்ட் உமனா இருக்கக்கூடிய சேராக்கோ இடையில குரோமிக்கு பார்த்தா அந்த டீமன் லார்டு அவங்க பொண்ணு வந்து ரொம்ப ஃபேனா இருக்காங்க, போட்டு தாக்கமா விடாதமா அப்படின்னு. ஏன்னா அவங்க கிண்டத்தை சேர்ந்தவங்கள சண்டை ஆரம்பிச்ச உடனே அவ பார்த்தா மேஜிக் பவரோட சேர்த்து ஸ்வாடையும் பயன்படுத்துற அட்டாக் பண்ணா. ஆனா சேரா பார்த்தா ரொம்ப வேகமா இருக்கா. அவ உன்ன பக்கம் ஸ்மாக் டவுன் போட்டு அடிக்கிறா. ஆனாலும் அதுல இருந்து தப்பிச்சு அவளை ஏர் மேஜிக்கால அட்டாக் பண்ண. அந்த சண்டை ரொம்ப தீவிரமா இருக்கும். இதுல ஹீரோவும் இதுல நிறைய அட்வான்டேஜ் வந்து சேராக தான் இருக்கு. அவ ஈஸியாவே அதெல்லாம் தடுத்து வந்துட்டு இருக்கான். ஆனா அடுத்த செகண்டே பார்த்தா சொதப்பல் நடந்துரும். ரெண்டு பேருமே சேர்ந்து அங்க வெளியே வந்துருவாங்க. இந்த மேட்ச் டைல முடியுது. அட கடவுளே சொதப்பிட்டுச்சே அப்படின்ற மாதிரி உன்ன பக்கம் ஃபீல் பண்ணேன். டிராகன் எம்பரரும் ஃபீல் பண்ணாதீங்க, மேட்ச் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஒரு பேட்டில்ஸ்ல ஜெயிச்சவங்க எல்லாருக்குமே வந்து பரிசு கொடுக்குறான். ஹீரோவும் அவார்டு கொடுக்குறான். அப்புறம் நல்லா சண்டை போட்டு ஒவ்வொருத்தருக்கும் பாராட்டுறாங்க. ஹீரோவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு, செகண்ட் ஹாஃப்ல தான் தீவிரமே காத்துட்டு இருக்கு. இது ஒரு வாரியர் டோர்னமெண்ட் இருக்கும். அந்த டைம் இந்த இடத்துல இருக்க இவ வந்து என்னப்பா இது, இதுல நம்ம மேயரோட பேரே இல்ல. அந்த டைம் அவளும் ஏண்டி வாய மூறி சீக்கிரட்டா வச்சுக்கிட்டு. ஆமாப்பா சர்ப்ரைஸ் இல்லாது, ஏய் இதெல்லாம் சொல்லக்கூடாது, நான் பேர்ல லிஸ்ட்ல இருந்து எடுத்துருங்க, என்ன சீக்கிரட்டா வச்சுட்டு இருக்கீங்க, ஒன்னும் புரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோ உனக்கு புலம்ப. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல அந்த வாரியர் டோர்னமெண்ட்ன்றது ஒண்ணு நடக்குது. இது ஒரு செமிஃபைனல் மாதிரி தான். இதுல ஏகப்பட்ட பேர் கலந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அடிபட்டு வேர்வை சிந்தன ஆட்கள் மாதிரி இல்ல, உயிர் போற அளவுக்கு அடிக்கிற ஆளுங்க. ஆனா ரூல்ஸ் படி எப்படி சண்டை போடணுமோ கண்டிப்பா அப்படிதான் சண்டை போட்டாங்கன்னு ஹீரோ அந்த இடத்துல சொல்றான். ஃபர்ஸ்ட் ரவுண்டே பார்த்தா நம்ம உல்ஃப் பயலுக்கும் அந்த லாமியான்னு சொல்லக்கூடிய ஸ்னேக் உமனுக்கும் தான் 1-on-1 பேட்டில் சொல்லிட்டு அவ பாத்திரமாக. ஆமாப்பா இப்பதான் மறந்துட்டேன், கேபிள் இருக்கும் போதே இந்த உல்ஃப் பயப்படிங்க போயிட்டு அவளை மிரட்டி புரட்டி அடிச்சு பெரிய அமக்கலம் பண்ணிட்டானுங்க. அவளுக்கு இந்த 1-on-1 கொஞ்சம் பயம் தான், இவங்கள கும்பல சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. ஆனா அவ ஒரு பக்கம் ஆரம்பிக்கிற ஃப்ரீயும் அவ உல்ஃப் பயப்பட ஒரு பக்கம் சண்டை போட தீவிரமா போறான். அந்த சண்டை வந்து சூப்பரா போகும். அவன் மேஜிக் எல்லாம் பயன்படுத்துறான். நெருப்பு பயன்படுத்தும் போது அவ அதுல இருந்து தப்பி தீவன் அட்டாக் பண்ண ஒரு வழியா பார்த்தா அப்படியே வாழால பிடிச்சிருவா. அவ்வளவுதான், நான் நல்லாவே ட்ரெயின் பண்ணிருக்கேன், நீ தோத்துட்ட. ஆனா உடனே அவன் கத்திக்கினே அப்படி பெருசா மாறிடுவான் பாருங்க. இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது, என்ன இது இவ்வளவு பெரிய இன்ஃபர்னோ உல்ஃபா மாட்டேன், நம்ம தோத்துட்டியா? ஆனா தோத்துட்டேன் அவ்வளவுதான். எல்லாரும் பார்த்துட்டு வாயாடிச்சு போறாங்க. ஆனா ஹீரோக்கு இது புதுசாகுது. அத கடவுளை இதை இப்பதான் மறந்துட்டேன், நம்மளால இன்ஃபர்னோ உல்ஃபாச்சு எல்லாத்தையும் அழிச்சு போடுவான், விட்ட இந்த டவுன் கூட அடிப்பான். அதனால போதும், அவன் நிறுத்த சொல்லு, இந்த போட்டியில ஜெயிச்சது இவன் தான். அதுக்கப்புறம் பார்த்தா லிசர்ட் மேனோட தலைவனா இருக்கிற நம்ம டாகா, அவர் அந்த இடத்துல ரொம்ப பாப்புலரா இருக்கிறாரு. பொண்ணுங்க ஃபேன்ஸ் எல்லாம் சூப்பர் டாகா சண்டை போடுங்க வச்சு செய்யுங்கன்ற மாதிரி சொல்ல அவனுக்கு ஆப்போனன்ட்டே வந்து நம்ம மாகுரா தான். அப்ப
அப்போ பிளாஷ்பேக்ல பார்த்தா ஹீரோ இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது மாகுராவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு நானும் இந்த ஒரு போட்டியில கலந்துக்கிறேன்ற மாதிரி கேட்க என்னது நீ கலந்துக்க போறியா, சரி அப்ப சபு டைம்ஸ் உன்னை இதுக்கப்புறம் பெருசா கூப்பிட முடியாது, அதுக்கு பதில் இந்த ஒரு போட்டியில இருந்து உனக்கு ஒரு நல்ல பேரா வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்பதான் மகுரான்னு சொல்லிட்டு ஒரு பேரை கொடுத்துருப்பான். அது அவனுக்குமே பிடிச்சிருக்கும். சோ அதுக்கப்புறம் அவன் போடக்கூடிய சண்டை எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். லிசர்ட்மேன் சூப்பரா சண்டை போடுவான். பட் இருந்தாலும் நம்ம மாகுரா அதுல இருந்து தப்பிச்சு போவான். எல்லாருக்கும் என்னடா புரியல, ஏன்னா இவன் எல்லாத்தையும் தப்பிக்கிறானு. ஆனா கடைசியில டுத்து கொடுத்து அவனை செலுத்து வழியில புடிச்சு வச்சிருவான் பாருங்க. லிசர்ட்மேன் டாகா வந்து உடனே என்ன சரண்டர் ஆயிடுப்பா, இதுல இருந்து தப்பிக்க முடியாதுனால அப்படின்னு தோல்வி ஒத்துக்கினா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் பாவன். அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச், அது வந்து ஒரு வில்லேஜ் உடைய ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு வாரியரா இருக்கான் டமியுமனு. அவனை எதிர்த்து நம்ம டார்க் எல்ஃபோடைய தலைவி இருக்கான். சோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கக்கூடிய சண்டையில அவன் ரொம்ப ஸ்பீடா இருப்பான், இவளுக்கு ஈடு கொடுக்க முடியாத லெவலுக்கு. சோ இதை சுதாரிச்சுக்கு அவன் எப்படியாச்சும் இதுல ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு தான் கையில இருக்கிற வெப்பன் எடுத்து அதை மேஜிக்கை சேர்த்து பயன்படுத்துவா. ஆனா அவன் பயன்படுத்துற அந்த ஒரு பவர் பெருசா அவங்ககிட்ட வேலை செய்யாது. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பான். சோ அதை அசால்ட்டா தடுத்துட்டு அவன் எட்ஜில் போயிட்டு நிப்பான் பாருங்க. ஆனா தோத்துற மாட்டான். ஆனா ஃபைனலா இவளுக்கு ஒரு அடியை கொடுத்து இவ்வளவு தோக்கடிச்சிருவான். அதுக்கப்புறம் 4வது ரவுண்ட்ல எல்ஃபோர்ட் லீடரா இருக்க லியாக்கும் ஏஞ்சல் கிராண்ட் மரியாக்கும் இடையில தான் சண்டை. பரவாயில்லையே, ஆஸ் யூசுவலா பயன்படுத்தக்கூடிய வெப்பனை தான் பயன்படுத்துறேன், நீ மட்டும் என்னவா எங்க ஒரு அக்கெல்லாம் காணும், தேவைப்படும் போது பயன்படுத்துவேன். அப்புறம் இவங்களுக்கான மேட்ச் ஆரம்பத்திலேயே பார்த்தா அந்த எல்ஃப் லியா வந்து தன்னுடைய மேஜிக் ஸ்பெல் எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிக்கிற ஒரு இலையை பயன்படுத்தி அது மூலியமா அந்த வில்ல வச்சு அட்டாக் பண்றதுல அது ரொம்ப எஃபெக்டா இருக்கு. சோ அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இவ ஸ்வாடெல்லாம் பயன்படுத்தினாலும் ஒரு கட்டத்துல ரக்கையை பயன்படுத்தி தப்பிக்க ஆரம்பிக்கிற மேல பிறந்து இதுக்கிடையில அவளை பார்க்க முடியாத லெவலுக்கு பண்ண நீ எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போயிடுன்னு சொல்லிட்டு அவளை ஏமாத்தி ட்ரிக் பண்ணி திடீர்னு பார்த்தா மேல வந்து அட்டாக் பண்ணுவா பாருங்க. அவளாலுமே எதுவுமே பண்ண முடியாது. பார்த்தா அவ பிடிச்சி வச்சிருப்பா, முறுக்கு பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டா. நம்ம லியாவும் கிராண்ட் மரியா கடுப்பாட்டாங்க, எப்படியாச்சும் நான் ஜெயிச்சாகணும், என் மாடத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெறி ஆயிட்டு கையை தூக்க பாருங்க. அவன் உன பக்கம் சோந்து போற நிலைமைக்காக. ஆனா இதாண்டா சமயம் சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ஏற்கனவே போட்டு வச்ச ஸ்பெல் எல்லாத்தையுமே திரும்ப ஆக்டிவேட் பண்ணுவான். அது உடனே பார்த்த அந்த இடத்துல சர்க்கிள் உருவாகி அந்த இடத்துல அவங்க 2 பேருக்கு சேர்ந்து தண்டரை கொடுக்கும் பாருங்க. 2 பேரும் சேர்ந்து அதுல அவுட் ஆயிடுவாங்க. அட கடவுளை, இதுவும் டையா அப்படின்ற மாதிரி மேட்ச் ஆயிடுது. ஆனா பேட்டில் சும்மா சூப்பர்ப்பா, வேற லெவலா சண்டை போட்டாங்க. இன்னும் இப்ப ஆபத்து இப்பதான் வருது. அப்புறம் 5வது ரவுண்ட்ல பார்த்தா நம்ம ஏஞ்சலோட லீடரா இருக்கிற டியாக்கு இடையில அவனுடைய சபார்டினேட்ஸ்க்கு இடையில அவ வந்த உடனே பார்த்தா அவ சபார்டினேட்ஸ் போட்டு அடிச்சு விடுறா. ஜெயிக்க முடியாதுன்னு அவளுக்குமே தெரியும். அந்த சபார்டினேட்டுக்கு என்ன பக்கம் நம்ம லுலிசியாவை காமிக்க அவளுடைய ஆப்பனட் இந்த ஏஞ்சலோடைய சபார்டினேட் தான். அவளுக்குமே தெரியும் நம்ம ஜெயிக்க மாட்டேன்னு. ஆனா கடைசியில தோக்கடிச்சு ஈஸியா தங்கச்சிக்காரி அக்கா எப்பவுமே வேற லெவல் தான், அவளை யாராலையும் சாய்க்க முடியாது, எப்படியா பட் ஆள் தெரியுமா அப்படின்னு அவனை பக்கம் தலை ஹீரோவும். உண்மைதான், ஒரு ஹீலரா நீ இந்த இடத்துல என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, உனக்கு சேர் பண்ற வேலையே இல்லையே. இல்ல என் அக்கா பேட்டில் பாக்கிறதுக்காக வந்தேன், அவளுக்கு அடிபட்டுச்சுன்னு என்ன பண்ணுவேன், அவளுக்கு பெருசா அடிலாம் படாது, அவ ஜெயிப்பாரு அவ்வளவு கான்பிடன்ஸா நினைக்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஏஞ்சல் லேடிக்கும் லுலிசியாக்கும் தான், அதாவது டியாக்கும் லுலிசியாக்கும் இடையில நடக்கக்கூடிய சண்டை ரொம்ப வேற லெவலா இருக்கும். அந்த சண்டையை பார்த்தா ஹீரோவால கூட பார்க்க முடியாது, அவ்வளவு வேகமா இருப்பாங்க. ஹீரோ போய் யோசிக்கிறான், என்ன இது இவங்க போற சண்டை என்னால கூட பார்க்க முடியல, என்ன பண்றதுன்னு யோசிக்க. அப்பதான் அவன் பவரை வந்து வெளிப்படுத்தி சரி அது மூலியமா இவங்க போற சண்டையை கிளியரா பார்க்க முடியும்னு நினைக்க அது ஒர்க் ஆயிடுது. உடனே ஹீரோ அதுல அவங்க நடக்கிற சண்டையெல்லாம் பார்க்க அப்பா அடியோ அப்ப எவ்வளவு பவர்ஃபுல்லாவே இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க, என்ன பெரிய பெரிய அட்டாக்கா பயன்படுத்துறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே பார்த்தா அந்த இடத்துல நடக்கிற சண்டை வந்து ரொம்ப வேற லெவலா இருக்கும். அந்த சண்டை ரொம்ப பெருசா இருக்கும். இதுக்கு இடையில பார்த்தா அவ பயன்படுத்தக்கூடிய அந்த பர்பிள் அட்டாக் எல்லாமே பெருசா வேலை செய்யாது. ஆனா ஃபைனலா கிட்ட வந்துட்டு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் குத்திப்பாங்க பாருங்க. இது இடையில நம்ம ஹீரோ தான் நடுவுல மாட்டிக்கணும், என்னடா இது இவ்வளவு சண்டை போறாங்க தீவிரமான. ஆனா ஒரு வழியா பார்த்தா நம்ம டியா வந்து ஜெயிச்சிருவா. இதுல பத்தத்துக்கு நம்ம ஹீரோ கிட்ட புலம்புறா, என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, வந்து உதவி பண்ணுங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது, இது நியாயமா ஜெயிக்கல அப்படின்ற மாதிரி அவ படி போட்டுங்கிற. ஆனா ஹீரோவும் மேட்ச் முடிச்சு போச்சு விடு. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபைனல் சண்டை அந்த இடத்துல வந்துருச்சு. அந்த ஃபைனல் சண்டை யாருக்கும் பார்த்தா நம்ம டியாகோ மாகுராக்கு இடையில தான். பார்த்தா கடைசியில நம்ம மாகுரா போட்டு அவளை பிடிச்சிருவா, அவ தோத்துருவா, ஈஸியா தோக்கஸ்டானிப்பா. அப்புறம் அந்த டோர்னமெண்டோடைய சாம்பியன் நம்ம மாகுரா ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் எப்படிலாம் ஜெயிச்சிட்டு வந்தான்னு பார்த்தா மாகுரா ஆல்ரெடி வந்து நம்ம உள்பு பயபலியும் இந்த வில்லேஜ் வாரியர் டெமியும் போட்டு தோக்கடிச்சிருக்கான் அசால்ட்டா. திரும்ப ஒரு முறை சொல்லிக்கிறேன், இந்த இடத்துல நடந்த எல்லா விதமான சண்டைகளும் நீங்க நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இதோட எல்லாம் முடிஞ்சது. இந்த டோர்னமெண்டோடைய வின்னர் வந்து நம்மளுடைய மாகுரா தான். ஆனா உன்ன பக்கம் ரெஃப்ரி 2 பேருமா சேர்ந்து கடுப்பா வராங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாது, நாங்க மார்க் பேட்டில் போட்டே ஆகணும், எங்களுக்கும் சண்டை போடணும். ஹீரோவும் அதுவும் சரிதான், சரி ஆரம்பிக்கலாம். அடுத்ததான் ரெஃப்ரிஸோடைய மார்க் பேட்டில் காத்துட்டு இருக்கு. அதோட ஃபைனல் எல்லாரும் தயாரா இருந்துக்கோங்க, அதாவது ஓடுறதுக்கு. என்னடான்னு பார்த்தா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சண்டையே ரொம்ப பெருசா இருக்கும். அங்க நடக்கிற போடுற சண்டையில வரக்கூடிய சக்திகள்லாம் ரொம்ப பெருசா இருக்குது. இடம் உடைய ஆரம்பிக்குது, ஃபுல்லா வானமே வெளிச்சமாயிடுது. இதெல்லாம் தூரத்துல இருந்து ஆளுங்க பாக்குறானுங்க, நம்ம சப்புட்டம் தான், யாராலுமே நிக்க முடியல. இது வரைக்கும் அமைதியா இருந்தது நம்ம டிராகன் எம்பரர் தாத்தா, அவர் கூட வெறியா வராது, சண்டை சூப்பராகுது இதான் அப்படின்னு. ஹீரோவால கூட எதுவுமே எதிர்த்து நிக்க முடியாது, அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். கடைசியில பார்த்தா போட்டு அந்த இடத்தையும் நாசம் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம லுலிசியா ஒரு பக்கம் வந்து அந்த இடத்துல வந்து அவங்களை பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கா, நீங்க பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, இடத்தையே இப்படி போட்டு உடைப்பீங்க. ஹீரோ சப்போர்ட் பண்ணாலும் அவனுக்கு சேர்த்து திட்டி வைதாங்க. ஹீரோவும் சரி விடு இருந்தாலும் இந்த போட்டியில ஜெயிச்சது ஹகுரியன் தானே. பார்த்தா அவ தோத்துட்டு இருக்கா, இவ அசால்ட்டா தோக்கடிச்சிட்டு இருக்கா. அதுல இருந்து தப்பிச்சு நம்ம டீமன் லார்டு கிட்ட இன்னொரு பக்கம் பார்த்தா இப்ப நம்ம டிராகன் எம்பரர் தாத்தா வந்து யாப்பா ரொம்ப நாள் கழிச்சு கூட பெரிய சூப்பரான சண்டையை பார்த்திருக்கேன், இது வர வச்சதுக்கு ரொம்ப நன்றி மேயர், கண்டிப்பா எனக்கு இதை பார்த்த உடனே ஆர்வம் ஆயிடுச்சு, நான் டீமன் லார்டு கூட சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன். டீமன் லார்டு பக்கம் நீங்க காமெடி பண்ணாதீங்க, இதெல்லாம் வேணாம், நமக்கு அந்த காலம்லாம் எப்பயும் போயாச்சு. இடம் பக்கம் குரோமியும் எல்லா சண்டையும் சுமூகமா முடிஞ்சிச்சு, எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. உண்மைதான், ஃபெஸ்டிவல் முடிஞ்சு வந்துச்சு, எல்லாம் நல்லா தான் இருக்கு. அடுத்தது இது சரி பண்றதுக்கான வேலையை பார்க்கணும்பா. ஆமா அவ்வளவு நாசமா இருக்க இடமே.
போலாமே அப்படின்னு ஹீரோ அந்த சொல்ல அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சி நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோல நோட்டீஸ் வரும். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.